கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமது மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ மகிமை. தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. சங்கீதம் 68:34. உங்களாலே தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. பாடல்களினாலும் ஜெபங்களினாலும் தேவ செய்திகளினாலும் மகிமைப்பட போகிறது. தேவ மகிமை தேவ மகிமை என்று கேட்கிறோமே, தேவ மகிமை என்றால் என்ன? தேவ மகிமையில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. தேவ மகிமையில் தேவனுடைய குணங்கள் இருக்கிறது. தேவ மகிமையில் தேவனுடைய ஆளுமை இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னமே தேவனுடைய மகிமை எனப்படுகிறது. தேவன் இறங்கி வந்தால் அவருடைய வல்லமை இருக்கிறதே, அவருடைய குணங்கள் இருக்கிறதே, அவருடைய ஆளுமை இருக்கிறதே, இவைகள் அனைத்தும் ஒருமித்து காணப்படுவதே தேவனுடைய மகிமை எனப்படுகிறது. தேவனுடைய மகிமை இருக்கிறதா? உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. தேவனுடைய மகிமையை பற்றி கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.